நம்ம சிஎஸ்கே முதலாவது ஐபிஎல் மேட்சை இப்போ சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க நம்ம தோனி அவருக்கு 43 வயசு ஆயிடுச்சு, அவர் இன்னும் ரிட்டையர் ஆகலையா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு ஸ்தம்பிச்சு போகிற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் நம்ம தோனி இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணியை காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டம் நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடக்குது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக டாஸ் ஜெயிச்ச ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் பேட்டிங் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓப்பனராக வந்த ரோஹித் சர்மா 4வது பந்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. அடுத்ததாக ரிக்கல் ஒரு 13, வில் ஜாக் அவரும் 11 ரன் தான் எடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறமா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 2 பேருமே மெதுவாக பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படியாவது ஒரு டீசென்டான ஸ்கோருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியை கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக விளையாண்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம அஸ்வின், நூர் அகமது, சாம் கரன், காலித் அகமது இப்படி எல்லாருமே பந்து வீசி பார்த்துட்டாங்க. ஆனால் சூரியகுமார், திலக் வர்மா 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண முடியல. அஸ்வின் கூட கைக்கு வந்த ஒரு கேட்சை டஃபான கேட்ச் தான், ஆனால் பிடிக்க முடியாமல் தவற விட்டுட்டாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் சூரியகுமார் யாதவ் கரெக்டாக அவர் டேக் ஆன் பண்ணுற நேரம். ஏன்னா சூரியகுமார் 360 டிகிரி பிளேயர், அவர் அடிக்க ஆரம்பிச்சார்னா கண்டிப்பாக அவரை யாருமே தடுக்க முடியாது. அந்த நேரத்தில் தான் நூர் அகமது அவர் போட்ட ஒரு பால் சூரியகுமார் யாதவ் ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணி அந்த பாலை மிஸ் பண்ணிட்டாரு. வெறும் ஒரு நொடிக்கும் கம்மியான ஃபிராக்ஷன் செகண்ட் தான். பந்த கையில் பிடிச்ச உடனே மின்னலை விட வேகமாக தோனி அவர்கள் ஸ்டம்ப்ல அடிக்க, அடுத்த நொடிய சைடு ஆங்கிள் இருந்து பார்க்குறப்ப சூரியகுமார் யாதவ் காலை உள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ரீப்ளேல பார்க்குறப்ப தான் சூரியகுமார் யாதவ் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமாக தான் உள்ள வந்திருக்காரு. ஆனால் அதுக்குள்ளேயே தோனி அவர் ஸ்டம்பை அடிச்சிட்டாரு அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு நொடி அம்பையர் அங்கே கையை ஓங்கி அவுட் கூட கொடுக்கல, தேர்ட் அம்பையருக்கு தான் சிக்னல் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளேயே சூரியகுமார் அங்கே இருந்து அவர் நடைய கட்டிக்கிட்டு அவுட், அந்த சிக்னல் வரத்துக்கு முன்னாடியே கிரவுண்டை விட்டே சூரியகுமார் யாதவ் அவர் வெளியே போயிட்டாரு. ஸோ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி விண்டேஜ் தோனி, அதாவது ஆரம்ப கால தோனி எப்படி அவர் அந்த மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் பண்ணுவாரோ, எந்த அளவுக்கு அவர் வேகமாகவும் ஸ்பீடாகவும் உத்வேகத்தோடு இருப்பாரோ, அதை அப்படியே இன்னைக்கு மீண்டும் நம்ம கண் முன்னாடி காட்டுற மாதிரியான சம்பவம் அப்படியே இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு நொடிக்கும் கம்மியான ஃபிராக்ஷன் செகண்ட்ல தோனி அவருடைய ஸ்டம்பிங் ரசிகர்கள் எல்லாரையுமே ஸ்தம்பிக்க வச்சுது. அந்த தருணத்தை இன்னைக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் பார்த்து ரசித்த ரசிகர்கள் எல்லாருமே தோனி அவரை மீண்டும் கண் முன்னாடி பார்த்த மகிழ்ச்சியில தான் எல்லாருமே அந்த ஒரு விக்கெட்டை பயங்கரமாக கொண்டாடினாங்க. முக்கியமாக சூரியகுமார் யாதவ் அவருடைய விக்கெட் நம்ம சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டாகவும் அமைஞ்சது. மிகப்பெரிய ஸ்கோர் எடுக்க முடியாமல் ரொம்ப மோசமாக மும்பை இந்தியன்ஸ் அணி தடுமாறி ஒரு லோவஸ்ட் ஸ்கோரை தான் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக ஒரு டிஃபெண்டிங் ஸ்கோரை அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தோனியை மீண்டும் பழைய தோனியை நேரில் பார்க்கும் விதமாக தோனி அவருடைய இந்த ஸ்டம்பிங்கை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.